தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருக்கு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருக்கான பிளேலிஸ்ட்டை நான் கொடுத்துருக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற டாபிக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிபிள் பாயிண்ட் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறேன். இந்த கிராஃப் வந்து ட்ரிபிள் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ இந்த கிராஃப் வந்து எதுக்கு வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னா ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சருக்கு வரைஞ்சிருப்பாங்க. ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணிக்காங்க. ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷரை வச்சுருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரை மார்க் பண்ணிக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா 2 டயக்ராம் இருக்கு இல்லையா? ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், இது வந்து H2Oக்கு. ரைட் சைடு இருக்கக்கூடிய டயக்ராம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு. ஸோ இந்த 2 சப்ஸ்டன்ஸுக்கு எடுத்துக்கிட்டு ட்ரிபிள் பாயிண்ட் வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு H2O இருக்குது, அதை வந்து பனிக்கிட்டே இருக்கும்போது அதை வந்து ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேஸுக்கு கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் நம்ம வந்து பண்ண முடியும், பார்க்க முடியும். சாலிட், லிக்யூட், வேப்பர். ஸோ இந்த 3 ஸ்டேட்டும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்கும். அதாவது சாலிட் ஸ்டேட், லிக்யூட் ஸ்டேட், வேப்பர் ஸ்டேட், இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்கும். தெர்மல் ஈக்லிபிரியம்னா டெம்பரேச்சர் ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கும். அதாவது சாலிட் ஃபேஸ், லிக்யூட் ஸ்டேட் அண்ட் வேப்பர் ஸ்டேட், இந்த 3 ஸ்டேட்டுமே ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 டயக்ராம்லையும் ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஓ அப்படிங்கிற பாயிண்ட் தான் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா சாலிட், லிக்யூட், வேப்பர் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். பனிக்கட்டி இருக்கு, அந்த பனிக்கட்டியை நீங்க ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா லிக்யூடா மாறும். அதாவது பனிக்கட்டி சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், அது வாட்டரா மாறுறது பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். ஸோ அது வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், அது அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இருக்கு. அதுக்கப்புறம் லிக்யூடை எகைன் நீங்க வந்து ஹீட் பண்றீங்க, வாட்டரை ஹீட் பண்றீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும், நமக்கு வாட்டர் வேப்பர் கிடைக்கும். ஸோ நமக்கு லிக்யூட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டேட்டு நமக்கு இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வேப்பரை மறுபடியும் நீங்க வந்து கூல் பண்ணீங்க அப்படின்னா லிக்யூடுக்கு வரும், மறுபடியும் இன்னும் கூல் பண்ணீங்கன்னா சாலிடுக்கு போகும். இந்த மாதிரி ரிவர்ஸ்லயும் அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ இப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. இதுல 3 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஒன்னு ஏஓ, இன்னொன்னு பிஓ, இன்னொன்னு சிஓ. இந்த கர்வ்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற பாயிண்ட் இங்க இருக்குது, ஓ அப்படிங்கிற பாயிண்ட் இங்க இருக்குது. ஸோ இது 2ஐயும் கனெக்ட் பண்றாங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூஷன் கர்வ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபியூஷன் கர்வ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரெஷரை வந்து ஏடிஎம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஓ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேஸ், அதாவது ஏல இருந்து இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. அதே மாதிரி அந்த ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கம்மியாகுது. ஸோ ஏஓ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் கர்வ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபியூஷன் கர்வ் அப்படின்னா ஃபியூஷன்னா என்ன? ஐஸ் கியூப் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி வாட்டரா கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் லைன் அப்படின்னு சொல்லலாம், என்ன ஃபியூஷன் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ ஏ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஓ அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் என்ன ஆகுது, வாட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ வந்து வாட்டர் வந்து மெல்ட் ஆகும்போது உங்களுக்கு சாலிட் ஃபேஸ்ல இருக்குமா? ஸோ சாலிட் ஃபேஸ்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக உங்களுக்கு ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது அது லிக்யூடா இருக்குது. அதே மாதிரி பிஓ அப்படிங்கிற ஒரு கர்வ். பிஓ அப்படிங்கிற கர்வ் என்ன அப்படின்னு பார்த்தா சப்ளிமேஷன் கர்வ். சப்ளிமேஷன் கர்வ் அப்படிங்கிறது ஒரு சாலிட் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் டைரக்டா வேப்பர் ஸ்டேஜுக்கு போறது, டைரக்டா கேசியஸ் ஸ்டேஜ், லிக்யூட் வராம டைரக்டா கேசியஸ் ஸ்டேஜுக்கு போறது பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பி அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஓ அப்படிங்கிற பாயிண்ட் வர்ற வரைக்கும் டைரக்டா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்டன்ஸ் வந்து லிக்யூட் ஃபேஸ்க்கு வராம கேசியஸ் ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ அது வந்து பிஓ அப்படிங்கிற கர்வ். ஸோ இப்படி நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ்ல இருந்து இன்னொரு ஃபேஸ்க்கு சேஞ்ச் ஆகும் போது அதை கிராஃப் பண்றாங்க. அப்படி கிராஃப் வரையும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கர்வ் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா வேப்பரைசேஷன் அப்படிங்கிற கர்வ். இந்த வேப்பரைசேஷன் கர்வ் அப்படிங்கிறது என்ன? லிக்யூட்ல இருந்து வேப்பரா அதாவது கேஸுக்கு மாறுது. ஓ அப்படிங்கிற பாயிண்ட்ல இப்ப என்ன ஆயிடுச்சு, லிக்யூடா இருக்கு. ஸோ இப்போ ஓ அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஓசி அப்படிங்கிற கர்வ் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இது என்ன கர்வ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அது அப்படியே கேசியஸ் ஸ்டேஜுக்கு மாறுது. புரியுதா? ஸோ மாற்ற என்ன பண்றீங்க,
ஓ அப்படிங்கிற பாயிண்ட்ல இப்போ வாட்டர் இருக்கு. ஓ அப்படிங்கிற பாயிண்ட் இருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு கேசியஸ் ஸ்டேஜுக்கு போகுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த சாலிட் அதே மாதிரி லிக்விட் வேப்பர் இந்த 3 பாயிண்ட்டும் மிக்ஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓ அப்படிங்கிற பாயிண்ட். புரியுதுங்களா? ஸோ சப்ளிமேஷன் கர்வ் பார்த்தீங்கன்னா பில இருந்து ஓ வரைக்கும் சப்ளிமேஷன் கர்வ், அதே மாதிரி ஓல இருந்து சி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேப்பரைசேஷன் கர்வ். ஸோ வேப்பரைசேஷன் கர்வ்ல பார்த்தீங்கன்னா ஓசி அப்படிங்கிற கர்வ்ல லிக்விட் அண்ட் வேப்பர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தெர்மல் ஈக்விலிபிரியத்துல இருக்கு. அதாவது லிக்விட்ல இருக்குது இல்லையா வாட்டர், அதுவும் வேப்பரும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டெம்பரேச்சர்ல இருக்கும். லிக்விட் ஸ்டேட்டும் வேப்பர் ஸ்டேட்டும் சேம் டெம்பரேச்சர்ல இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஓசி அப்படிங்கிற அந்த கர்வ்ல நமக்கு லிக்விட் அண்ட் வேப்பர் ரெண்டு ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா தெர்மல் ஈக்விலிபிரியத்துல இருக்கு. அதே மாதிரி ஓஏ அப்படிங்கிற கர்வ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாலிடும் லிக்விடும் ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கு. தட் மீன்ஸ் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபேசஸ் ஆர் இன் தெர்மல் ஈக்விலிபிரியம், அதாவது ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பில இருந்து ஓ வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்ளிமேஷன், அதாவது சாலிட் ஃபேஸும் வேப்பர் ஃபேஸும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா தெர்மல் ஈக்விலிபிரியத்துல இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இங்க எழுதிக்க பாருங்க. ஃபியூஷன் கர்வ்ல பாத்தீங்கன்னா சாலிட் லிக்விட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே டெம்பரேச்சர் மீன்ஸ் தெர்மல் ஈக்விலிபிரியத்தில் இருப்பாங்க. சப்ளிமேஷன் கர்வ்ல சாலிடும் வேப்பரும் தெர்மல் ஈக்விலிபிரியத்தில் இருப்பாங்க. இந்த செப்பரேட் பண்ணிக்காங்க இல்லையா, இந்த லைன் ப்ளூ கலர் லைன் கொடுத்துருக்காங்க, அதுல மேல இருக்கிறது லிக்விட், கீழே இருக்கிறது வேப்பர். ஸோ ஓசிங்கிற கர்வ் அதை ரெண்டையும் பிரிக்குது இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட்ல ஓசிங்கிற அந்த கர்வ்ல நீங்க என்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் தெர்மல் ஈக்விலிபிரியத்தில் இருக்கும். லிக்விடும் வேப்பரும் ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கும். அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. வேப்பரைசேஷன் கர்வ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓசிங்கிறது தான். ஸோ அதுலதான் லிக்விடும் வேப்பரும் தெர்மல் ஈக்விலிபிரியத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க இந்த கர்வ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு ஃபேஸ் வந்து ஒரே டெம்பரேச்சர்ல இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஓ அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். அது அந்த பாயிண்ட் தான் ட்ரிபிள் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து வாட்டருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரிதான் கார்பன் டை ஆக்சைடு வந்து சாலிடா இருக்கும். ஸோ நல்லா கூலிங் பண்ணோம் அப்படின்னா அந்த சாலிட் ஃபேஸ்க்கு மாறும். ஸோ அந்த சாலிட் ஃபேஸ்க்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பில இருந்து ஓ வரைக்கும் டைரக்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பரைசேஷன் ஆகும். ஓல இருந்து ஏ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், சாலிட் ஃபேஸ்க்கு மாறும். அதே மாதிரி ஓல இருந்து சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபேஸ்க்கு மாறும். இந்த கர்வ்ஸ் எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணும்போது ஓ அப்படிங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்படி நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓ அப்படிங்கிற பாயிண்ட் தான் ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இந்த ட்ரிபிள் பாயிண்ட்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிட் லிக்விட் வேப்பர் இந்த 3 ஸ்டேட்டுமே பாத்தீங்கன்னா ஒரே டெம்பரேச்சர்ல இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதாவது தெர்மல் ஈக்விலிபிரியத்துல இருப்பாங்க. சாலிட் லிக்விட் கேஸ் இந்த 3 ஸ்டேட்டுமே தெர்மல் ஈக்விலிபிரியத்துல இருக்கும். தட் மீன்ஸ் ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கும். சரிப்பா, இப்ப வாட்டருக்கு அந்த ட்ரிபிள் பாயிண்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 273.16 கெல்வின். அதே மாதிரி பிரஷரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.11 into 10⁻³ பாஸ்கல். புரியுதுங்களா? ஸோ அடுத்து பாருங்க கார்பன் டை ஆக்சைடுக்கு இந்த டெம்பரேச்சரோட வேல்யூ பாருங்க 216.44 கெல்வின் நமக்கு ட்ரிபிள் பாயிண்டா கிடைக்குது. அதே மாதிரி அந்த டெம்பரேச்சர்ல பிரஷர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.5 into 10⁻³ பாஸ்கல். ஸோ இந்த பிரஷர்ல தான் இந்த ட்ரிபிள் பாயிண்டோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர்ல தான் வாட்டரோட ட்ரிபிள் பாயிண்ட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் நம்ம கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்கிற இந்த பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் வேல்யூட தான் கார்பன் டை ஆக்சைடுக்கான ட்ரிபிள் பாயிண்ட் வேல்யூவை நம்ம அட்டைன் பண்ண முடியும். சரி, எல்லா சப்ஸ்டன்ஸுக்குமே ட்ரிபிள் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, தியரட்டிக்கலா இருக்குது. நம்ம வந்து ஆக்சுவலா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ட்ரிபிள் பாயிண்ட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸோட ட்ரிபிள் பாயிண்ட்டுக்கும் அந்த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வேல்யூஸை வந்து நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி கரெக்டா ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளால ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் அதர் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.